போன வாரம் ஹிருதயத்தை குறித்து இங்கே சர்வீஸில் பேசணும். ஹிருதயம் குறித்து அந்த ஹிருதயத்தை பற்றி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் சாட்டர்டே காலையிலே பேசினார். அவர் பேசும்போது ஒருத்தருக்கு ஹிருதயம் அலாரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 8ஆம் தேதி ஒரு அற்புதம் நடக்கும். 8ஆம் தேதி இதை குறித்து நான் பேசுகிறேன். இது யாருக்கு எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் 8ஆம் தேதி ஒரு அற்புதம் நடக்கும். இப்போ அவங்களுக்கு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. டைம் ஓடிங்குது. டிக் 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 டிக். பீஸ் மேக்கர் எல்லாம் எப்படி செட் பண்ணுறாங்க பாருங்க, இந்த பேட்டரி எல்லாம். நான் நினச்சேன் யாரும் பேட்டரி வச்சவங்க எதனா ஒரு டெலிவரன்ஸ் ஆக போதா என்ன யோசிச்சுருந்தேன். அவங்க அலாரம் ஃபிக்ஸ் ஆகிட்டுக்குது. 8ஆம் தேதி இது ஒரு அற்புதம் நடக்கும், ஜெபம் பண்ணு. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இந்த 3 நாள் உபவாச ஜெபம். 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 7ஆம் தேதி செஸ்ட் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ யாருப்பா அது வர்றாங்கோ, நமக்கு யாரா வர்றாங்கனாக்கா பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஜெபம் பண்ணி நிற்போம். 7ஆம் தேதி 8ஆம் தேதி காலையில் ஆண்டவர் காமிச்சாரு, சரியான மழை அடிக்கும் சாயங்காலம். ஆனால் விச் கிராஃப்ட் அந்த காக்கா செத்து கீழே விழும். உஷா சிஸ்டர் வந்தாங்க. அங்கே வரும்போது அங்கே பார்க்கும்போது ஜெர்க்கின் எல்லாம் போட்டு 100 இது ஃபீவர், ஐ ஃபீவர். அவங்களால நிற்க முடியல, உட்கார முடியல. வந்தாங்க. அங்கேருந்து வரும்போது 4 இடத்துல அவங்களுக்கு ஆக்சிடென்ட். அதை நன்றி என்று சொல்லுவேன் ஏசப்பா. அந்த பாட்டில் பார்க்கும்போது மரணத்தை ஜீவனாக்கி நீர், மரணத்தை இப்படி ஜீவனாக்குவார், நீதி பாதனை ஜீவன் உண்டு. அல்லூயா. ஆண்டவர் 2 விதத்தில் அற்புதம் செய்கிற தேவன், அப்படி செய்கிற தேவன். அல்லூயா. அந்த டெஸ்டிமனி நம்ம கேட்கலாம். வாங்க சிஸ்டர் சொல்லுங்க. ஈவினிங்லேருந்து எனக்கு பயங்கரமாக பெயின், ஒரு மாதிரி டயர்ட்னஸ், சுஸ்து. பட் என்னால் வேலை செய்கிற இடத்துல இருக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. பட் அன்றைக்கி ப்ரேயர் இருந்துச்சு. என்னால் ப்ரேயருக்கு போக முடியாதாமோ, வீட்டுக்கு போகலாட்டியா அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்க முடியல. என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏந்திக்க முடியாது. ஒரு மாதிரி இந்த இடம்லாம் ஃபுல்லாக ஏதோ ஒரு பிளாக் ஆன மாதிரி எனக்கு அந்த ஃபீல் ஆகிடுச்சு. அந்த பெயின் நைட்டெல்லாம் பயங்கரமாக இருந்தோன்னா காட்டெல்லாம் ஏந்திக்கவே முடியாத ஆயிடுச்சு. சரி ஏதோ சாப்பிட கூட முடியாது, அந்த மாதிரி ஒரு பெயின் இந்த மாதிரி வரவே இல்லை எப்போவுமே அப்படின்ட்டு. சரி இது ஜோரை அடிக்க ஸ்டார்ட் ஆகணுன்னு எனக்கு ஒரு டவுட்டு, அது எதுக்கு இந்த மாதிரி அடிச்சிட்ருக்கு இப்போது எனக்கு இருக்க முடியாது அப்படின்னு தான் எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு. தியாக்கு சொன்னேன், ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே நெட்டுன்னு போ. அப்போ அவங்க டேடி ஃபோன் பண்ணி, ஃபஸ்ட்டு நீ வீட்டுக்கு வாமி, என்னால் முடியாது, நீ இட்டுன்னு போயிடு, 4 மணி ஆகிறதுக்குள்ளே என்னை இட்டுன்னு போயிடு அப்படின்னு. 4 மணிக்குள்ளே தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், 4 மணிக்குள்ளே இந்த வீட்டை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிடு அப்படின்ட்டு. அந்த பெயின் ஜாஸ்தி ஆகவோ என்னால் இருக்க முடியாதனால அவரும் கரெக்டாக இட்டுட்டு வெளியே வந்தார். சரி வண்டியில் வண்டியில் கூட வர முடியலை எங்களால். எத்தனையோ பிரச்சனை மத்தியில் சரி மழைக்கு முன்னாடி உக்காந்துடலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் உக்காந்துட்டு, அப்புறமா பார்த்தா சடனாக மழை கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ ஃபஸ்ட்டு எப்படி வருவாங்களோ என்னவோ அப்படின்ட்டு ஃபீவர் திரும்ப ஹெவி, ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி ஆயிடுச்சு, குளிர் மாதிரி ஆயிடுச்சு. உக்கார முடியல, எங்கேயோ ரோட்லேயே உக்கார முடியல. சரி ஃபஸ்ட்டு சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே, அப்பா உங்ககிட்ட இருக்கிறியோ இல்லை எடுத்துக்கிறியோ அது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணும்போது, அப்போ அந்த பெயின், அந்த ஒரு ஷிவரிங்கு, அந்த ஹார்ட் பீட்டு பயங்கரமாக அடிக்கிறதெல்லாம் நார்மலாக இப்போ நார்மலாக இருக்குது. அந்த ஹார்ட் பீட் இப்போ அந்த பெயின் இல்லை, அந்த சவுண்டே இல்லை. என் காதில் கேட்கும் நல்லாவே அந்த சவுண்டு, ஜோரை அடிச்சுட்டு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அந்த சவுண்ட் இல்லாத நார்மலாக நான் இப்போ வந்திருக்கிறேன் இங்கே. அது ஏசப்பா செஞ்ச பெரிய ஒரு அதிசயத்துக்காக நன்றி சொல்லுறேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. இது ஜீவனுள்ள சாட்சி. இதுதான் தேவன் இருக்கிறாருன்னு நிரூபிச்சு காட்டுறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆலயத்தில் எப்படி கிரியை செய்கிறார், அதுதான் ஆண்டவர் முன்னாடியே பேசிட்டாரு. அது யாருன்னு தெரில, ஆனால் 8ஆம் தேதி இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எவ்வளோ வல்லமுள்ள தேவன் இல்லைங்களா? அதுதான் போனவங்க ஃபேஸ்புக்கில் லைவ் ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு கூட பார்க்கட்டும். போன வாரம் ஹிருதயத்தை குறித்து பேசினேன். அந்த ஹிருதயத்தை குறித்து விடுதலை 8ஆம் தேதி இது அற்புதம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதன்படியே ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். இன்றைக்கி மறித்திருந்தாக்கா ஆயிடுச்சிருக்க 3 நாள் 4 நாள் ஆயிட்டுருக்கோம், அவ்வளோதான். ஆனால் நீதியும் பாதல் ஜீவன் உண்டு, மறித்தாலும் பரலோகத்தில் இருப்போம். ஆனால் அது தீர்மானிக்கிறது ஆண்டவர். அல்லேலூயா. நீ இங்கே இருக்கிறீ அங்கே இருக்கிறீ, ஆண்டவர் தீர்மானிக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நம்ம நன்மை தான் உண்டாகும். அல்லேலூயா. அப்போது மரணத்தை ஜீவனாக்கி நீ
மரணத்தை ஜீவனாக்கினீர். இந்த மரணத்தை குறித்து வெளிப்பாடு பயங்கரமாக ஆண்டவர் சபைக்கு செய்கிறார். அல்லேலூயா. மரணத்தை குறித்து பயங்கரமாக வெளிப்பாடு செய்கிறார். இந்த வெளிப்பாடெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது எங்கேயுமே, மரணத்தை குறித்து. அப்போ ஆண்டவர் நல்லவர். ஒரு ஆத்மா பரவுவது போகிறது ஆண்டவர் சேர்க்கிறது எல்லா செய்தியோடு நமக்கு என்ன செய்கிறாரு, நம்ம நடத்துகிறார். அதுக்கு ஆண்டவர் நன்றி சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபயர். இந்த ஃபயரை குறித்து பேச போகிறேன். இதுக்கு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது அற்புதம் நடக்கும்போது அது வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த மாதிரி ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வைக்கும் போது நமக்கு டிக்குன்னு இருக்கு இல்லைங்களா? நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் பயப்படணும். நம்ம மனுஷன் பயப்படல, ஆண்டவர் பயப்படணும். நானும் ஆண்டவர் தான் பயப்படுது. ஏன்னா ஆண்டவர் நல்லவர். ஓகே, தேவனோட வார்த்தை போவோம். ஏன்னா ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது இங்கே தெளிவாக நீங்கள் பாருங்க, இந்த எக்ஸோடஸ் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இங்கே பார்க்கும்போது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவனே அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. இங்க முச்செடியில் அக்கினி எரியுது, தெரியுதுங்களா? முச்செடியில் அக்கினி எரியுது. மோசே கிட்ட வரும்போது ஆண்டவர் கூப்பிடுறார், மோசே மோசே மோசே. அப்போ மோசே அந்த தரிசனத்தை பார்க்கிறார், தெரியுது இல்லைங்களா? இப்ப அக்கினி சுற்றிலும் இருக்கு. அக்கினி முச்செடி சுற்றிலும் அக்கினி இருக்கு. இந்த அக்கினி பிரசன்னம், காட் பிரசன்ஸ். பிரசன்னம் பிரசன்னம் சொல்லி வேதத்துல அநேக வசனம் சொல்லப்படுகிறது. அக்கினினா பிரசன்னம். அப்ப அக்கினி சொல்லும் போது, பிரசன்னம் சொல்லும் போது, அக்கினி ஜாலையில் வேதாகமத்தில் அக்கினி என்பது சில நேரங்கள் வேத பிரசனத்துக்கு அடையாளம். இது ஆதியாகம் 15ஆம் அதிகாரம் 17, லேவியராகம் 9:24, எண்ணாகம் 11, 1-3, உபாகம் 4-11-12, ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 1 நாளாகம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 2 நாளாகம் 7:1, சங்கீதம் 18:8, ஏசாயா 4:5, எசேக்கியேல் 1:4, மெலேக்கியா 3ஆம் அதிகாரம் 2:3, எபிரேயர் 12:23. இது அக்கினி குறிப்பாக முழுமையான பரிசுத்தத்தை பேசுகிறது. ஆனால் தேவன் ஒரு அடையாளமாக அக்கினியை தொழுது கொள்ளும்படி தேவன் ஒருபோதும் மனிதனுக்கு கூறவில்லை. மாறாக அக்கினி என்று மற்ற எல்லாவற்றையும் படைத்த தேவனை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும் கூறுகிறார். அல்லேலூயா. அப்போ அக்கினி நம்ம என்ன செய்ய முடியாது, பிரைஸ் பண்ண முடியாது. ஃபயர் போட்டு ஃபயர் தான் கடவுள்னு சொல்லிட்டு பிரைஸ் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் அக்கினியாக நம்ம நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்ப அக்கினி பிரசன்னம். அப்ப அந்த முச்செடி சுற்றி என்ன இருக்கு, அக்கினியா இருக்கு. இப்ப ஆண்டு சமூகத்தில் வரும்போது ஆண்டு என்ன செய்யறாரு, நம்மள அக்கினியாக பலப்படுத்துறாரு. சில வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் போது, நானும் ஜோனா ஜெபிக்கும் போது அவங்கெல்லாம் வேர்த்து மூஞ்செல்லாம் தொடச்சுனே இருப்பாங்க. அப்போ ஜோனா சொல்லுவான், எனக்கு என் பையன் சொல்லுவான், அப்பா நான்லாம் கூலா இருக்கிறேன் பையனுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னுட்டு. அவங்களுக்கு ஏன் வேர்க்குது? அப்பதான் ஆண்டவர் இந்த முள்செடி உள்ள அக்கினி எரியுது ஆண்டவர் காட்சியை காமிச்சாரு. இதுடைய அர்த்தத்தை ஆண்டவர் காட்டுறாரு மறுநாள். அல்லேலூயா. இப்போ ஒரு முள்செடியில் அக்கினியா வேகிறது, அந்த செடியை காட்டுறாரு ஆண்டவர். அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, பிரசன்னம் அக்கினியாக 3 நாள் 4 நாள் உபாச ஜெபம் பண்ணி நாங்கள் போகும்போது என்ன செய்யறார் ஆண்டவர், அக்கினி பிரசன்னம் நமக்குள் வைக்கிறார் ஆண்டவர். வைக்கும்போது நாம கூலா இருப்போம், ஆனால் நம்ம சுற்றிலும் அக்கினியா இருக்கும், மற்றவங்களுக்கு வேர்க்கும். வீட்டுக்கு கூட இந்த டிசம்பர் மாதத்தில் ஜெபம் பண்ணும்போது நான் வந்தாலே அப்படியே ஃபேன் எல்லாம் போடணும், குளிரில் கூட ஃபேன் ஓடணும், ஏன்னா வேர்க்கும். அக்கினி பிரசனம். அல்லேலூயா. இந்த அக்கினி பிரசனம் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அக்கினி பிரசனமா இருக்கும். ஆனா தேவனுக்கு செவி கொடுக்காதவங்களுக்கு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. இது இதுதான் வல்லமை. அல்லேலூயா. தேவனுக்கு செவி கொடுக்காதவங்களுக்கு அக்கினி பயங்கரமா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நமக்கு எப்படி இருக்கும், பிரசன்னமா இருக்கும். ஆனா மற்றவங்களுக்கு அது பயங்கரமா வல்லமையா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிரசன்னம். அப்போ யாருக்கு அது மகிமையா இருக்குனாக்கா, தேவனுக்கு செவி கொடுக்கிறவருக்கு. தேவனுக்கு செவி. மோசே மோசே சொல்லும் போது இதோ அடியேன், செவி கொடுக்கிறவங்களுக்கு அது பிரசன்னமா இருக்கும்.
ஆண்டவர் சொல்லும் போது கேட்காம போகும்போது அது பிரசனமா இருக்காது. அக்கினி, தீய அக்கினி மாதிரி அக்கினினால பிரச்சனைகள் எழும்போம். அதுதான் இப்போ எல்லாம் இந்த நாட்டில் வந்து அக்கினி பிரச்சனை எல்லாம் சந்திச்சு கொண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? பார்க்குறீங்க, நியூஸ்ல எல்லாம் பார்க்குறீங்க. எப்படிப்பட்ட அதிகாரங்களுக்கு அக்கினினாக்கா தீப்பி எரிஞ்சாதான் அக்கினி, அப்படி இல்லை. அக்கினி போல பிரச்சனைகள், தாங்க முடியல, சாப்பிட முடியல, வேதனை, இதெல்லாம் அக்கினி போல பிரச்சனைகள், அக்கினி போல நெருக்கடிகள், அக்கினி போல வேதனை, அக்கினி போல நெருக்கடி, அக்கினி போல ஒரு இதா போடுறது, இதெல்லாம் அக்கினி சமம். அதே அக்கினி நமக்கு எப்படி இருக்கும்? பிரசன்னமா இருக்கும். அல்லேலூயா, பிரசன்னமா இருக்கும். நாம அந்த பிரச்சனை எப்போ என்ன பண்ணுவோம்? நல்லா சந்தோஷமா அதுல சுனாமியில் மீன் பிடிக்கிற மாதிரி, சுனாமியில் வந்து ஸ்விம்மிங் பண்ற மாதிரி போய் நிற்போம். அல்லேலூயா, இல்லைங்களா? அதுதான் தேவனுடைய பிரசனம். மற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், நமக்கு அது வந்து ஆண்டவர் என்ன பண்ண பிரசனம் நடத்துவார். இதுதான் வித்தியாசம் தேவனுடைய பிள்ளைங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அல்லேலூயா, சேம் பிரச்சனை தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, அதே சேம் பிரச்சனை தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி வைக்கிறாரு? அணகாத முடியும் வைக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து வேதனையில் கண்ணீரில் தத்தளிச்சிடறாங்க அப்படியே. ஆனால் ஆண்டவர் அதில் நம்மளை காப்பாற்றி நடத்துகிறார். அல்லேலூயா, இதுதான் அக்கினி பிரசனம். அந்த அக்கினி பிரசனத்தில் நாம் வாழணும், அக்கினி பிரசனத்துக்குள் நம்ம இருக்கணும், அக்கினி பிரசனத்தில் தக்க வச்சுக்கணும். அப்படி போகும்போது தான் வாழ்க்கை வந்து மகிமையா இருக்கும். அல்லேலூயா. அப்போ அக்கினி பிரசனத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அப்போ வேதாகமத்தில் ஓகே. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை கேட்காம போறவங்களுக்கெல்லாம் அது அக்கினி வந்து பயங்கரமா ஆண்டவர் என்ன செய்வாரு? அவர் எரிஞ்சு சாம்பலாக்கிடுவார். அது எப்படி எரிஞ்சு சாம்பலாக்குறாருனாக்கா, அக்கினி போட்டு அப்படி எரியணும், அப்படி இல்லை. அந்த அக்கினி வந்து பல விதத்துல வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கும்படி செய்கிற தேவன். அல்லேலூயா. அந்த அக்கினி, ஏன்னா ஆண்டவர் கோவம், ஆண்டவர் கோவத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அது ஆண்டவன் சமூகத்துல எல்லாம் நான் அண்ணன் தம்பி, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நான் மாமா பல்ல, எங்க மாமி, இதெல்லாம் ஆண்டு முன்னாடி எதுவும் நடக்காது. நீதி தான் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா 9:14 ஆதலால் ஆண்டவரே அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை, அவர்களிலிருந்து திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதில்லை. அவர்கள் அனைவரும் மாயகாரனும் பொல்லாதனமாயிருக்கிறார்கள். எல்லா வாயும் அகமையும் பேசும். இவை எல்லாவற்றையும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லும் போது ஆண்டவர் வாலிபரும் விடுறதில்ல, வாலிபரும் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் யாரும் இறங்குறதில்ல. ஆண்டவர் அக்கினியாக இறங்கி இருக்கிறார், அக்கினியாக இறங்கி இருக்கிறார். அப்ப அக்கினியா இறங்கி இருக்கிறாங்கனாக்கா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் கோபம் நம்ம மேல இருக்கு, அவர் கோபம் நம்ம மேல இருக்கு. எதுக்கு அவர் கோபம் நம்ம மேல இருக்குன்னா, செவி கொடுக்கறது இல்ல, செவி கொடுக்க தேவனுடைய கோபம் தப்பிடுனா ஆண்ட சமூகத்தில் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் சாபத்தின் விடுதலாக்கும், உங்களுடைய கோபத்தின் விடுதலாக்கும், சரண்டாகும் போது தான் ஆண்ட அதில் விடுதலாக்குவார். இல்லை நான் சாபம், எனக்கு கேஸ் இருக்கு, எனக்கு வந்து ஆண்டவர் கோபம் இருக்கு, அப்போ ஆண்ட சமூகத்தில் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், இனிமேல் நான் ஒழுங்கா இருக்கிறேன் அப்பா, இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் உமக்கு செவி கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க அதுபடி நான் கேட்கிறேன் ஆண்டவரே. இத்தா சரண்டா. அல்லேலூயா. சரண்டா வாசிக்கும் போது அதனால் ஆண்டவர் அவர் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை, அவர்களிருந்து திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள் மேலும் இறங்குவதில்லை, அவர்கள் அனைவரும். ஓகே, அதே வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ இந்த 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் கோபம், ஆண்டவர் கோபம், இதுக்கு மட்டும் தப்ப முடியாது. இதனால இந்த ஒழுங்கின் படியில் நான் ஓடணும். இந்த ஒழுங்க ஏற்ற போகும்போது அது கரெக்ட் இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த ஒழுங்குன்னு சொல்லும் போது அது நம்ம கடைப்பிடிக்கணும். அல்லேலூயா. டிசிப்ளின், இந்த ஒழுங்கா நம்ம இருக்கணும், ஒழுங்கா ஆண்டவர் நேசிச்சிருவது வேணும். அந்த சாப்பிட்றது கூட ஆசீர்வாதம் இல்லைனாக்கா சாப்பிட முடியாது. எல்லாமே இருக்கு, சாப்பிட முடியல. அந்த மாதிரி நிறைய பேர் வேதனைப்படுறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் பணம் இருக்கு, காசு இருக்கு, ஏசி இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஒரு வாய் சாப்பாடு வாயில வைக்க முடியல. அப்படி வேதனைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அது கூட ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. இந்த அக்கினி காற்றில் எப்படி தீப்பிடிஞ்சு எரியுதோ அது போல எரியும். ஆண்டவர் விரதமாக செயல்படுறவங்களுக்கெல்லாம் இந்த அக்கினி எரியும். அப்படியே
அக்கினி எரியும். அதனால அக்கினி கொளுத்தி காட்டில் எரி தெரியுமா? அந்த அக்கினி கிடையாது. இந்த அக்கினி வேற டிஃப்ரெண்ட். இந்த அக்கினியை பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி எரியனாக்கா, ஐயோ நான் நெருக்கப்படுறேன், ஐயோ பிரச்சனை போங்க, ஐயோ என் வேதனையா இருக்கு, ஐயோ என்னால முடியல, ஐயோ இதனால எப்படி நான் தப்பிக்க முடியும், ஐயோ எனக்கு எல்லாம் எனக்கு துரத்துது, ஐயோ எனக்கு பயம். அப்ப அக்கினி கோபம். அப்ப இப்படிப்பட்ட காரியத்துல நம்ம விடுதலை ஆக வேண்டும். அப்ப தேவ சமூக தேவ பிரசன்ன அக்கினியில போகும்போது அது நமக்கு அணுகாது. அதுல கூட நம்மளை வாழ வைக்கிற தேவன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டோட பிரசனம். அப்போ தேவோட பிரசன அக்கினி. ஆனா அநேகருக்கு கோபாக்கினி. கோபாக்கினி கோபாக்கினி இது இப்படியாக கிரியை செய்கிறது. அதனால ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு தேவனுக்கு பயப்படுற பயம். அப்போ தீங்கு குணம் தீங்கு குணம் மூலியமாக அக்கினி நமக்குள் வர்றது. இந்த அக்கினி நம்மளை விடாது. தேவனுடைய கோபம். அல்லேலூயா. அந்த கோபத்துக்குள் நாங்க போகக்கூடாது. தேவ அக்கினி நமக்கு பிரசமா இருக்கணும். ஆனா தேவ அக்கினி நம்ம கோபமா இருக்கக்கூடாது. கரெக்ட் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. அப்போ தீங்கு போல இறங்குது. ஓகே, 19 வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 9:19. சேனைகள் கர்த்தருடைய சின்னத்தில் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரன் தப்ப விடான். ஆனா ஒருத்தரும் தப்ப விட மாட்டார். இல்ல என் தம்பி, எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க மச்சன், ஒருத்தர் விடுறதில்ல ஆண்டவர். அல்லேலூயா. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு அவங்க தெரியும், எனக்கு இங்க தெரியும், அவங்க அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க தெரியும் எனக்கு. யாரும் ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. என்ன சேர்த்துதான். அல்லேலூயா. ஆண்டவர் யாரும் விட மாட்டார். அப்போ ஆண்டவர் அக்கினியாக அந்த தேசத்துக்கு அக்கினி இரையாவார்கள். இரையாவார்கள். ஆண்டவர் கோபம் பார்த்தீங்களா? அதுதான் தீங்குக்கு நாங்களே தீங்கு பக்கம் ஓடுறோம். தீங்கு பக்கம் ஆண்டவர் என்ன கொடுமை செய்யறாரா? இல்ல ஆண்டவர் என்ன வேதனைப்படுத்துறாரா? இல்ல ஆண்டவர் ஏன் கொஞ்சம் அடங்கி உக்காந்து ஆண்ட சமூகத்தை உக்காந்து என்னதான் ஆயப்படுது? நான் கை காலெல்லாம் அப்படியே வராம போயிடுதா? இல்ல பேச்சு வராம போயிடுதா? இல்ல எனக்கு என்னவோ தெரியலப்பா, ஆண்ட சமூகத்தை அடங்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் ஆண்ட சமூகத்துல காலில் கை காலு வாயு கண்ணெல்லாம் ஏன் கிரியை செய்யுங்க, உங்க வேலை செய்ய மாட்டேங்குன்னு தெரியல. அது பார்த்தாலே ஜபம் அப்புறம் பண்ணலாம், வசனமா கொடு, பிரேயரா அப்புறம் பார்த்துக்கலாம், சர்ச்சா அப்புறம் போகலாம், எல்லாம் ஒரு லேசி, கேர்லெஸ் 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 கேர்லெஸ். அப்படி கேர்லெஸ்னாக்கா இன்னும் ஆண்டவன்னா இந்த வெறுப்பை நீ உலகத்து மேல காட்டு, பாவத்து மேல காட்டு, சாபத்து மேல காட்டு, தீய சக்தி கிரியைகள் மேல காட்டு, உலக ஆசை மேல காட்டு, சீ தூ போ அது வேறு, அதுக்கிட்ட நெருங்காதே இல்லைங்களா? டாக்டர் தேவனுக்கு செவி கொடுக்குறது. செவி கொடுக்கும் போது ஆண்டவர் அக்கினி இப்படியா கிரியை செய்யும். ஆனா தேவனுடைய பிள்ளைங்களுக்கு பிரசன்னமா இருக்கணும். அல்லேலூயா. அது ஆண்டவர் அக்கினி நம்ம பிரசன்னமா இருக்கணும். அதுதான் நம்ம வேணும். அப்போ இந்த 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வலப்புறத்திலும் பட்சத்திலும் பசித்து இருப்பார்கள், இடதுபுறத்திலும் நின்றாலும் திருப்தியாக. நீ எந்த பக்கம் சாஞ்சாலும் சரி, எந்த சைடு ஓடினாலும் சரி, எங்க நின்னாலும் சரி, நாளைக்கு என்ன செய்வேன்? வேலைக்கு போனாதான். வேலைக்கு போறதுக்கு கை கால் பலன் இல்லை, நடக்க முடியல, எந்திரிக்க முடியல. பாத்தீங்களா எப்படி 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 கிரியை செய்ய? பாத்தீங்களா? அக்கினி, தேவனுடைய கோபம், தேவனுடைய கோபம், தேவனுடைய கோபம். அது உஷாரா இருக்கணும். வானா அந்த ஆண்ட கோபத்துக்கு நம்ம ஆளா வானா. ஆண்டவரே உங்க நேசத்து நான் இருக்கணும்டா, உங்களுடைய பாசத்து நான் இருக்கணும் ஆண்டவரே. உங்களோட அக்கினி எனக்கு பிரசனமா இருக்கணும் அப்பா. உங்களோட அக்கினி எனக்கு கோபமா இருக்கக்கூடாது. உங்களோட அக்கினி என்னை வேதனைப்படுத்தக்கூடாது. உங்களோட அக்கினி எனக்கு சந்தோஷமா மகிழ்ச்சி எனக்கு நிக்க முடியல, பேச முடியல, அக்கினியா இருக்கு. அக்கினி அதான் தேவ பிரசனம். அல்லேலூயா. தேவ பிரசனம் அக்கினியாக அணுக்கிரியை செய்கிற தேவன். அப்ப 20ஆம் வசனம் பார்க்கும்போது அவர்களுடைய தீய குணத்திலிருந்து அவர்களுக்கு பஞ்சம் வரும் என்று தேவன் எச்சரித்தார். பஞ்சம் வரும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 18-20, உபாகம் 28:38-42, 53-57. தேவனுடைய கோபம் என்பது எண்ணாகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், சங்கீத 90-7-11 குறிப்பு இருக்கிறது. தேவனுடைய கோபம், அவர்கள் தீய குணத்திலிருந்து வருது பஞ்சம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், பஞ்சம். அப்போ கோபம் பார்த்தீங்களா? ஆண்டோட கோபம் இதெல்லாம் என்ன செய்யுது? ஆனா இதே பஞ்சம் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு வந்தா கூட
அதை சமாளித்து கொண்டு போறது அனுக்கிருபை செய்வார். அல்லேலூயா. பஞ்சம், உனக்கு 1000 ரூபாய் இருந்தாலும் பஞ்சம், எனக்கு 1000 ரூபாய் இருந்தாலும் 1,00,000 போகுது. அல்லேலூயா. அப்படி நடத்துக்கிற ஆண்டவர். உனக்கு 100 ரூபாய் வச்சுக்கினே பஞ்சம், ஐயோ 100 ரூபாய் இருக்கு, என் தலை ஓட்டையுது, எனக்கு 100 ரூபாய் 100,00,000 மாதிரி எனக்கு இருக்கா. ஆண்டவர் அப்படி செய்வார் கிருபையா. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அப்படி நடத்துகிற தேவன். அப்ப தேவ பிரசன்னம் இப்படியா நமக்குள் கிரியை செய்யும். அப்ப தேவ பிரசனத்தை விரும்பணும் இல்லைங்களா? தேவ அக்கினி பிரசன்னம் நமக்கு வேணும் இல்லைங்களா? நம்ம வீட்டுக்குள்ள தங்கி இருக்கணும் தேவ பிரசன்ன அக்கினி, ஆலயத்தில் இருக்கணும் தேவ பிரசன்ன அக்கினி, நான் இருக்க போற இடத்துல தேவ பிரசன்ன அக்கினி இருக்கணும். அப்ப இருக்கும்போது எல்லா பக்கம் வெற்றி உண்டு, எல்லா பக்கம் வெற்றி உண்டு. நம்ம தேவ பிரசன்ன அக்கினி இல்லைன்னாக்கா எல்லாத்துக்கும் தேவ கோபத்துல ஆளாகிறோம். அங்க போனா எப்படி வந்துச்சு, இங்க போனா எப்படி வந்துச்சு, இங்க போன நாள் எப்படி வந்துச்சு, அவங்க நாள் எப்படி வந்துச்சு, அவங்க நாள் என்ன வந்துச்சு, எது வந்துச்சு? தேவ அக்கினி உன்கிட்ட இல்லை. தேவ அக்கினி இருக்கும் எப்படி வர்றோம்? அப்படி சாமலா போவோம். அல்லேலூயா. ஆண்டவர் மீறி தொற்றுவாங்களா? ஆண்டவர் மீறி உன்கிட்ட வந்துருமா? ஆண்டவர் மீறி தேவ அக்கினிக்குள் நாம் இருக்கணும். அல்லேலூயா. அக்கினிக்குள் நாம் இருக்கணும். அதான் சங்கீதத்தை அவருடைய தீய குணத்திலிருந்து அவர்களுக்கு பஞ்சம் வரும் என்று வசனம் சொல்கிறது. அப்போ பஞ்சத்துல தான் வருகிறது. அப்போ லேவியராகமம் 26:18 வாசிக்கும் போது, இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்து இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடுக்காததுனாலே உங்கள் பாவ நிமித்தமாக இன்னும் 7 தனியாக உங்களை தண்டித்து. பாத்தீங்களா? நீங்க எனக்கு செவி கொடுக்கல, உங்க பாவத்து நிமித்தமா தான் 7 தனியாக தண்டனை வருது. வாது எல்லாமே நீங்க செவி கொடுக்காத பாவத்து நிமித்தமா தான் வருது. எல்லாமே செவி கொடுக்கல, செவி கொடுக்கல. பாத்தீங்களா? செவி கொடுக்கல ஒரு காரணம். பாத்தீங்களா? செவி கொடுக்கல, செவி கொடுக்கல, செவி கொடுக்கல, செவி கொடுக்கல. பாவம். தேவனுடைய வார்த்தை கேட்காம போறதே பாவம் தான். ஜெபிக்காம போறதே பாவம் தான். துதிக்காம போறதே பாவம் தான். சபைக்கு வராம போறது பாவம் தான். ஆண்டவர் தேடாம இருக்கிறது பாவம் தான். பாவம் இப்படிதான் பாவம் செய்யணும்னு இல்லை. பாவம் செய்யறதுக்கு பல வழியில இருக்கு, 1000 வழி இருக்கு பாவம் செய்யறதுக்கு. அவன் பாவம் செய்யாம இருக்கிறது ஒரே வழி, தேவனை நோக்கி ஜெபிக்கிறது, வேத வசனம் வாசிக்கிறது. பாவம் செய்யாம இருக்கணுமா? நான் பாவையே செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி. ஆண்டவரே துணை நிற்பார். உன்னை பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்வார். உன் பாவம் கிட்ட நெருங்காதபடி காத்துக்கொள்வார். உனக்கு எந்த விதத்து உன் கிட்ட நெருங்காதபடி காத்துக்கொள்வார். இப்ப ஜெப வசனம் இல்லைங்களா? அதே நம்ம செவி கொடுக்கலனாக்கா அப்ப வேற எதுக்கு செவி கொடுக்கணும்? வேற எதுக்கு செவி கொடுக்கணும்? செவி கொடுத்தாக்கா அந்த அக்கினி, கோப அக்கினி. நான் சொல்றேன்னா, உங்களிடம் சொல்றேன்னா, பிரதர் பிரச்சனை இருக்கு, பிரதர் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு வேதனை இருக்கு, நான் சொல்றேன்னா இல்ல. தேவ அக்கினி எப்படி கிரியை செய்து பாத்தீங்களா? எப்படி செய்து பாத்தீங்களா கிரியை? அந்த அக்கினி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அக்கினி கிரியை செய்யணும், நமக்குள்ள கிரியை செய்யணும். நீங்க உஷாராகணும், நீங்க உஷாராகணும். இதுதான் வார பிரசங்கம், வாரம் மாசம் வருஷம் ஓடி இருக்குது. கேட்டுங்கிறோம். அது என்ன பிரயோஜனம்? பிரயோஜனப்படுத்திக்கணும். அல்லேலூயா. நீயும் ஃபயர் ஆகணும், நீயும் அபிஷேகத்தை நிலம்பணும், நீயும் மகிமையணும். அதுதானே ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. அப்ப எக்ஸோடஸ் 3:4 சொல்லும்போது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியில் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றார். பாத்தீங்களா? அப்ப அக்கினிக்குள்ளாக அந்த முச்செடி இருக்கு. முச்செடி ஒண்ணு வேகல, அந்த செடி அப்படியே இருக்கு. அதான் தரிசனம். அக்கினி சுற்றுன்னு இருக்கு, நமக்கு ஒண்ணு ஆகல. அதான் ஆண்டவருடைய கிருபை. எனக்கு ஒண்ணு சேதம் ஆகல. அக்கினி சுற்றுன்னு இருக்கு. அக்கினி சுற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அக்கினி சுற்றி வைத்துக் கொள்ள. எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? ஜெபத்தினாலே, தேவனை துதிக்கிறதுனாலே, வேத வசனம் வாசிக்கிறதுனால, தேவனை பயப்படுற பயத்தினாலே, தேவன் செவி கொடுக்கறதுனால. கரெக்ட் இல்லைங்களா? அப்படி போகும்போது அக்கினி சுற்றி இருக்கும்போது உனக்கு என்ன செஞ்சாலும் அது எப்படி கிட்ட வரும் ஆண்டு விட்டுருவாரா? அக்கினி சாம்பல் ஆகும். அல்லேலூயா. சாம்பல் ஆக்கணும். இல்லை என்னால முடியல, அதுதான் ஜெபம் இருக்கு, அதனாலதான் ஆலயம் இருக்கு. உன்னை ஆண்டவர் இன்னும் வல்லமை கொண்டு வருவார். அல்லேலூயா. இல்லை இன்னைக்கு நான் பாதிக்கப்படுறேன், இப்படியே இருக்க மாட்டேன், நாளைக்கு வல்லமை எழும்புவேன். அல்லேலூயா. என்னைக்காதுங்க நான் இப்படியே அவதிப்படுறேன், இல்லை நாளைக்கு நீங்க வல்லமை எழும்புவீங்க.
நாங்களும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தோம். போக 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 ஆண்டவர் நம்ம செய்யலையா? இன்னைக்கு பேச வைக்கிறது இல்லையா ஆண்டவர்? இப்படி பேச வைக்கிறதுக்கு ஆண்டவர் தந்து கிருபை. அல்லேலூயா. இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா, இன்னைக்கு நான் வேதப்படுறேன், நாளைக்கு ஆண்டவர் எழுப்புவார். அல்லேலூயா. எழுப்புவார், அக்கினியை எழுப்புவார். அந்த நம்பிக்கையில் இருக்கணும். அதனால நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் குற்றவானசோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரை சரி செய்கிற தேவன். அல்லேலூயா. சரி செய்கிறது. யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, யாரும் நீதிமான் கிடையாது. எல்லாமே ஆண்டவர் முன்பாக மகிமை எழுந்தவங்க தான், பாவிங்க தான். ஆனா ஆண்டவர் பயபக்தியோடு போகும்போது அவர் சரிப்படுத்துறாரு. என்ன கூட சேர்த்தா சரிப்படுத்துறாரு. அல்லேலூயா. என்ன கூட சேர்த்தா. சில நேரத்துக்கு நமக்கும் பயம் உண்டாகும். நம்ம சொல்றது கேட்காம போறாங்களே, அந்த பாவபலி என்ன கேட்பாரு ஆண்டவரே? ஆண்டவர் என்ன கேட்பாரு? அது ஒரு பாவத்துக்கு போறாங்கனாக்கா, தேவனுடைய வார்த்தையை கேட்காம போகும்போது ஆண்டவர் என்ன நீங்க கேட்பீங்களா? ஆண்டவரே, இத்தான் நீ சொல்லி கொடுத்துக்கிறதா? இத்தான் நீ வசனத்தை சொல்லி கொடுத்துக்கிறதா? இத்தான் நீ நடத்துகிறதா? இத்தான் நீ சபை நடத்துகிறதா? ஆனால் என்ன கேட்க மாட்டாரா? எனக்கு அது எனக்கு என் மேல் குற்றம் சுமாராதா? நீ பாவம் செய்யறதுனால எனக்கு குற்றம் சுமாராதா? என்ன ஆண்டவர் கேட்பார்ல? இத்தான் நீ வசனத்தை கொடுத்து சொல்லி கொடுக்குறதா? இந்த அழகுல தான் நீ வழி நடத்துறியா? இந்த அழகுல தான் நீ நடத்துறியா? அதனால தான் உபாசம் 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 உபாசம். இப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லைங்களா? அப்போ ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அது யாராலும் சரி, செவி கொடுக்கும்போது பெரிய காரியம் செய்வார். பெரிய செய்வாங்க. ஜெபமுள்ள வாங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க நல்லவர் அப்பா. இயேசுப்பா நீங்க வல்லவர் ஆண்டவரே. கிருபை உள்ள தேவன் அப்பா, இரக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவர் 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 நல்லவர். ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நீரே என் தஞ்சம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சப்பா சரண்டாகிறோம் ஆண்டவரே. நீரே என் தஞ்சம் அப்பா. நீரே என் கோட்டை ஆண்டவரே. அப்பா நீரே எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே. அப்பா நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே வல்லவர் அப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீங்க மட்டும்தான் ஆகும் ஆண்டவரே. ஓ இயேசுவே.
நல்லவர் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தைக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா முச்செடியில் தோண்டும் போது, அப்பா முச்செடியில் ஆண்டவர் தோன்றுகிற போது மோசே மோசே என்று கூப்பிடும் போது, இதோ அடியேன் அப்பா உமக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்பா உமக்கு செவி கொடுக்கும் போது அப்பா நம்முடைய பிரசனம் எங்களுக்கு அக்கினியாக, நம்முடைய பிரசனம் எங்களுக்கு மகிமையாக இருப்பதாக. அப்பா அப்பா உமக்கு செவி கொடுக்கிற அத்தனை பேருக்கு மகிமையாக நீங்க கிரிய செய்வீராக. செவி கொடுக்காதவர்கள் மன்னிப்பீராக. அப்பா செவி கொடுக்க முடியாது செய்வீராக. அப்பா என் தேவன் அப்பா நம்முடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிரசனத்துக்கு ஆண்டவரே, பிரசனத்தில் வாழ உதவி செய்ய மாட்டவரே. ஒவ்வொரு பாதுகாப்பீராக. என் தேவன் சபையை பாதுகாப்பீராக. ரத்த கோட்டையில் வைத்துக் கொள்வீராக. உன்னுடைய மகிமை வெளிப்படுவதாக, உன்னுடைய பிரச்சனை வெளிப்படுவதாக. அப்பா நீங்க பயங்கரமாக வெளிப்படுறதுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. பயங்கரமாக கிரிய செய்ததுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உம் நாமத்தை உயர்த்துக்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள எந்த ஒரு பெருமையோ அப்பா எதுவுமே வரக்கூடாது ஆண்டவரே. உம் நாமத்தை உயர்த்துக்கிறோம் அப்பா. நீங்க பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் ஒவ்வொருக்குள்ளாக மகிமையா இருப்பதாக. எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த நிலைமையில வந்திருக்காங்க எல்லாருக்கும் விடுதலோடு அக்கினியாக பிரசன்னமாக இருப்பதாக காத்துக்கொள்ளும் அப்பா. ஆசீர்வதியும். தேவ சமாதான நிரப்பிறாக பார்த்து எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒன்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியம் சதாகாலம் நம்மோடு எப்பொழுது இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. God bless you. தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு.